பின்னாடி போப்பா பின்னாடி தம்பி இருக்கு கொஞ்சம் தயவு செய்து உட்காருங்க. அது இருக்கிற போனஸ் சேர்ந்து போகலாம். உட்கார போடுங்க எல்லாம். கணக்கு போட்டுருங்க. தள்ளிக்கிட்டு விளையாட்டு பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி எப்படி நீங்க 5 மணி நேரம் தாங்குவீங்க? சொன்னா புரியுதான்னு கேட்கறேன். நீங்க நினைக்கிற இப்ப ஒரு தோல்வி இப்ப மணி 5 மணி நேரம் உட்கார்ந்துட்டு எப்படி தாங்குவீங்க? நீங்க சொன்னா புரியுதான்னு கேட்கறேன். எல்லாம் ஏறி உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. தம்பி உட்காரு. பிடிக்காத அது முடிக்காத உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. பாக்ஸ்ல இருக்க போலீஸ் கொஞ்சம் ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. மட்டும் வாங்கிவாங்க. தம்பிங்களா, அப்படியே எல்லாமே உட்காருங்கப்பா. கீழே உட்காருங்க. இன்னும் டைம் இருக்கு. எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் கீழே உட்காருங்க. அடங்கி இந்த இடத்துல ஏன் இப்படி நிற்கிறீங்க? கொஞ்சம் பின்னாடி போங்க. அவ்வளோ இடம் இருக்குல்ல, பின்னாடி தள்ளி போங்க. கொஞ்சம் கோவிச்சுக்காம அப்படியே பின்னாடி தள்ளி போங்க. தம்பிங்களா, உங்களை தான் அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்க. நெருக்காதீங்க. தம்பிகளா, இந்த வாலண்டியர்ஸ் என்ன பண்றீங்க? தொண்டர் படை
காவல்துறை நண்பர்களுக்கு சீனாபுரம் கார்த்தி என்ற ஒரு பேட்ச் போடப்பட்டிருக்கிற நண்பர்களை உள்ளே விடவும். அவங்க தான் உள்ள வந்து வாலண்டியர் கொஞ்சம் பண்ணுவாங்க. பேரிகேட்லாம் கொஞ்சம் நவுத்தி வைக்கிறதுக்கு அவங்க தான் ஹெல்ப்பாக இருப்பாங்க. 20 நம்பர் இருக்காங்க வெளியே. அந்த 20 பேருக்கு கொஞ்சம் விட்டுருங்க. சங்கரோட தம்பிகளா அப்படியே கொஞ்சம் தயவு செய்து உட்காருங்கப்பா. தம்பிகளா நாங்கள் வந்து ஈரோட்லேருந்து வரோம். ஈரோடு தான் நாங்கள். அதாவது பார்த்திங்கன்னா அண்ணனுக்கா வந்து ரசிகனை தாண்டி ஒரு தொண்டனோட லெவலில் இப்போ நாங்கள் பயணம் செஞ்சிட்ருக்குறோம். அண்ணன் வராரு, அதுக்காக ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்குறோம். அவரை பார்க்கறது இல்லாமல் அவரோட பேச்சுக்காக மெயினாக அதுக்காக தான் வரோம். ஏன்னா அடுத்தடுத்து வந்து இப்போது தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அதனால் அவர் என்ன பேச போகிறாரு, ஏன்னா கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நடக்க போகிற தமிழ்நாட்டில் நடக்க போகிற மாநாடு சின்ன மாநாடு தான், ஆனால் நல்லா கிராண்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் பார்த்துட்டு வரைக்கும் ஃபுல்லாக நல்லா பயங்கரமாக நல்ல சேஃப்டியோடு நல்லா நீட்டாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏதோ அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கணும்னு நல்லா பார்த்துட்ருக்குறாங்க. அண்ணன் வந்தோடனே அண்ணனோட ஸ்பீச்சுக்காக தான் பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். செங்கோட்டையன் சார் மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள் போட்டிருக்காரு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களும் வேணும். அதே போல் களத்தில் இறங்கி எல்லா பிரில்லியண்ட்டான ஆட்களும் வேணும். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறேன்.